Hello viewers, welcome to Revadis Tamil Kitchen. Revadis Tamil Kitchen la இன்னைக்கு நல்ல மொறுமொறுப்பான வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 200 கிராம் அளவு வெண்டைக்காய் எடுத்துர்க்கேன். இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். கடலை மாவு வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கார்ன் ஃப்ளவர் 1 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். கொஞ்சமா பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எடுத்து வச்சிருக்க மிளகாய் தூள்ல கொஞ்சமா வந்து போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன்ல 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வெண்டைக்காயில அதே போல் கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வெண்டைக்காய் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெண்டைக்காயில் மசாலா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு கடலை மாவும் கார்ன்ஃப்ளவரும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு பவுலில் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அடுத்ததான் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள், மல்லித்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சமா போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்து 1 ஸ்பூன், நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காய் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாவோட மிக்ஸ் பண்ண பிறகு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, ரொம்ப வேணாம். வெண்டைக்காயோட மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வெண்டைக்காயை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வாணல்ல எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்ச பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி உதறி உதறி போடுங்க, அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் நல்லா வேகணும். எல்லா சைடும் நல்லா வேகணும். நல்லா திருப்பி விடுங்க. பாருங்க, இந்த எண்ணெயோட சத்தெல்லாம் அடங்கிடுச்சு. வெண்டைக்காய் நல்லா மொறுமொறுப்பாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்துருங்க.
இதே போல் மீதி இருக்க வெண்டைக்காயை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. மொறுமொறுப்பான வெண்டைக்காய் ஃப்ரை ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், பக்கோடா மாதிரியே இருக்கும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதாவது தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.